தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. திவ்யாவுக்கும் கானா வினோத் அண்ணாக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. 2 பேருக்கு எப்போவுமே 7ஆம் பொருத்தமாக தான் போகும் அந்த மகாராஜா டாஸ்கில் இருந்தே. ஏன்னா அவங்க ராஜாவாக இருப்பாங்க, இவங்க ராஜகுருவாக இருப்பாங்க. அப்போவே 2 பேர்த்துக்கு ஒத்து போகாது. அந்த சண்டை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ திவ்யா வந்துட்டு ஏதோ சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு கானா வினோத் அண்ணா சொல்கிறாங்க, ஆமாம் கருமோன்னு சொன்னியே, அதை விட ரெஸ்பெக்ட் வந்துட போகுதுங்கிற மாதிரி அவர் கோவப்படுறாரு. ஸோ 2 பேருக்கும் முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு ப்ரமோவில் காட்டுறது தான் தெரியும். உடனே திவ்யா சொல்கிறாங்க, டீசென்சி டெக்கோரம் எதுவுமே எல்லாமே உங்களுக்கு தானா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கானா வினோத் அண்ணாவை சொல்கிறாங்க. 2 பேரும் செம்ம கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் உள்ளே வராரு. விக்ரம் வந்துட்டு சொல்கிறாரு, ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குங்கிறதுக்காக அவர் அப்படி நெகட்டிவாக பிராண்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நான் இப்போ அவரை நெகட்டிவ்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்குறாங்க. உடனே விக்ரம் அதுக்கு மரியாதையாக சொல்கிறாரு, இல்லை எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டைம் இதான் சாக்குன்னு பார்வதி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு இப்போ இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் திவ்யாவை போட்டு தாக்கணும், எப்படி தாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சான்ஸ் கிடச்ச உடனே அதுக்குள்ளே வராங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்வதி, உனக்கு விருப்பம் இல்லைனா எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி மாதிரி ஒரு டோனில் சொல்கிறாங்க. இதைத்தான் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் எஃப்ஜே கிட்ட என்னை பற்றி பேச உனக்கு தகுதி கிடையாது அப்படிம்பாங்க. இதைத்தான் நான் ஹிப்போக்ரஸின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ திவ்யாவுக்கும் கானா வினோத் அண்ணாக்கும் சண்டைன்னு உடனே ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி இவங்க நடுவில் ஒரு கருத்தை சொல்லி திவ்யாவை ஏதாவது சொல்லணும்னு சொல்கிறாங்க. கானா வினோத் அண்ணாவை டச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் திவ்யாவை அட்டாக் பண்ணுறாங்க. திவ்யாவை அட்டாக் பண்ணோடனே திவ்யா வந்துட்டு அதுக்கப்புறமா அது ப்ரமோ கட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அழுதுட்டு தனியாக ரூமில் படுத்திருக்காங்க. ஸோ இதுதான் தேர்ட் ப்ரோமோ. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.